மொழிகளை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மொழிகள்ல இருக்க பல சொற்களுக்கான சொற்கள் நம்ம தமிழ் மொழியிலிருந்து தான் போயிருக்கு. அப்படியா? இந்த மொழியில மட்டும் இல்ல, ஆங்கில மொழியில இருக்க பல சொற்களும் நம்ம தமிழ் மொழியில இருந்து தான் போயிருக்கு. சொல்றது என்ன, பாடியே காட்டிடுவோம். தமிழில் பேச்சு, ஆங்கிலத்தில் ஸ்பீச். ஆங்கிலத்தில் ஸ்பீச். தமிழில் காசு, ஆங்கிலத்தில் கேஷ். தமிழில் காசு, ஆங்கிலத்தில் கேஷ். தமிழில் கிழங்கு, ஆங்கிலத்தில் குடம். தமிழில் கிழங்கு, ஆங்கிலத்தில் குடோன். நான் கூட ஒன்று சொல்றேன். தமிழில் இஞ்சி, ஆங்கிலத்தில் ஜிஞ்சர். தமிழில் இஞ்சி, ஆங்கிலத்தில் ஜிஞ்சர். தமிழில் கட்டுமரம், ஆங்கிலத்தில் கெட்டமரன். தமிழில் கட்டுமரம், ஆங்கிலத்தில் கேட்டமரன். அப்ப தமிழ்ல மரத்தம்னு சொல்லுதான், ஆங்கிலத்துல ப்ராடுன்னு மாறி இருக்குமோ? ஆமா ஆமா, அப்படித்தான் இருக்கும். சமஸ்கிருத மொழியில இருக்க பெரும்பாலான சொற்கள் நம்ம தமிழ் மொழியில இருந்து போனதுதான். தமிழ்ல வியனா பெரியான பொருள் உண்டு, அதுதான் சமஸ்கிருத மொழியில விசாலம்னு மாறி இருக்கு. தமிழ் மொழியில மெதுவான அப்படின்ற சொல்லுதான் சமஸ்கிருதத்துல மிருதுவானன்னு மாறி இருக்குல்ல. தமிழ்ல கருவறை அப்படின்ற சொல்லுதான் சமஸ்கிருதத்துல கற்பகிரகம்னு மாறி இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. இதோட நேரம் கருதி முடிச்சுக்குவோம். ஆமா ஆமா, பெருமையாதான் இருக்கு. நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தேவனையப்பாவா நிறையா தான் நிறைய ஆய்வுகள் செஞ்சு முதலா உறுதிப்படுத்தி இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம மொழிகள்னு சொல்லுவோமா? ஆமா ஆமா, நான் கூட ஒன்று கேள்விப்பட்டேன். அவரு 20க்கும் மேற்பட்ட மொழிகளை ஆய்வு செஞ்சு த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்காரு. ஆமா